திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும், நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. இன்னைக்கு பார்க்க போகிறது பன்னிரு திருமுறையில் 9ஆம் திருமுறை. இந்த 9ஆம் திருமுறையில் திருவிசைப்பா கருவூர் தேவர் அருளி செய்தது 13 அன்னமாய் விசும்புன்னு ஆரம்பித்து இது வரைக்கும் 5 பாடல்களை போட்டுட்டோம். கங்கை கொண்ட சோழேச்சரம் அப்படின்ற தளத்தில் பாடியிருக்காரு. பஞ்சமம் கரூர் தேவர் அருளி செய்த இந்த பதிகம் 9ஆம் திருமுறையில் வருது. இதை அருமையாக பாடியிருக்காரு. இதையெல்லாம் கேட்டு இன்புறுங்க. 12 திருமுறைகளையும் பாடுங்க. நம்மளுடைய வாழ்க்கை பண்படும், நம்மளுடைய தலைமுறை சிறப்புறும். நாம் பாடுறதால நம்ம தலைமுறையே சிறக்கும். திருமுறை பாட நம்ம தலைமுறையே சிறக்கும். அதுக்கு தான் திருமுறைன்னு இதுக்கு பேர் வச்சுருக்குறாங்க. நாம் நம்மளோட முடிஞ்சு போது நமக்கு அப்புறம் நம்ம பொண்ணுங்க பிள்ளைங்க நம்ம பேரம் பேத்திங்க அவங்க பாட்டி நல்லா பாடுவாங்கப்பா. அவங்க எந்நேரமும் தேவாரம் திருவாசகம் பாடுவாங்கப்பா. அந்த புண்ணியம் தான் அந்த பசங்க இப்படி இருக்குது அப்படின்வாங்க. அந்த குழந்தைங்களுக்கும் அந்த வழி வழியாக அந்த ஒழுக்கம் வரும். ஆகையினால திருமுறையை பாட நம்மளுடைய தலைமுறைகள் சிறப்பாக இருக்கும். ஏன்னா முன்னோர்கள் பண்ண புண்ணியம் நாம் இப்போ இப்படி இருக்கிறோம். நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்கன்றதை இப்போ நாம் வாழறதை வச்சு சொல்லுவாங்க. அவங்க பாட்டை எங்கள் தாத்தா நல்ல கோவில் பணி செய்கிறவர், தேரெல்லாம் செய்கிறவர் எங்கள் தாத்தா ஆச்சாரி. எங்கள் அப்பா அவருக்கு கோயில் குளம் போகிறதுக்குன்னா ரொம்ப சீலமாக இருப்பார். காலையில் எழுந்ததும் குளித்து பொட்டு வச்சுக்கணும். ஏன்னா அவருக்கு எந்நேரம் தாலி வேலை. ஊர் கிராமத்துக்கு தாலிக்கு எங்கள் அப்பா ஒரு ஆச்சாரி தான், நகை ஆச்சாரி. அவருக்கு தாலி வேலை செய்கிறதும் நகை வேலை செய்கிறதுமே அவருக்கு பொழுது சரியாக இருக்கும். சொல்லுவாங்க, அன்ன விசாரம் அதுவே விசாரம், சொன்ன விசாரம் அதுவே விசாரம்ன்ற மாதிரி. எங்களுக்கு அந்த காலத்தில் நாங்கள் 5 பேர். எங்கள் அம்மா 10 வயசில் இறந்துட்டாங்க. எங்களுக்காகவே எங்கள் அப்பா உழைப்பு கொஞ்ச நேரம் கூட அவர் ஒரு உடம்புக்குன்னு கூட ஒரு படுத்த நாள் நான் பார்க்கல. உழைப்பார். எந்நேரமும் அந்த ஊது வேலையும் கையுமாக தான் இருப்பார். கண்டி ஒரு வம்பு தும்புக்கு போக மாட்டார், ஒரு இதுக்காக அடாவடி பேச மாட்டார். அப்படி ஒரு எங்கள் அப்பா. அவருக்கு நெத்தியில் இருக்கிற விபூதி கலையாது, காலையில் போட்டுன்னு உட்கார்ற விபூதி கலையாது, அப்படி இருப்பார். ஆசாரம். எங்கள் அப்பா சைவர். அவருக்கு ஆதியிலேருந்தே எங்கள் குடும்பம் சைவ குடும்பம். அந்த மாதிரி வந்த நம்ம எதுக்கு இப்போ சொல்கிறோம், நம்ம அப்பா இப்படி இருந்தாங்க, எங்கள் தாத்தா அப்படி. எங்கள் தாத்தா பெரிய மலையாள மந்திரவாதி. அப்பாவுடைய அப்பா பெரிய மலையாள மந்திரவாதி. எங்கள் அண்ணன் சின்ன வயசில் ஊஞ்சல்லேருந்து விழுந்து உயிர் போயிடுச்சான். எங்கள் தாத்தா உயிர் வர வச்சார். அந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்தவங்க. இப்போல்லாம் நம்ம அதை சொல்கிறோம். இப்போ நாம் சொல்லும்போது நம்மளுடைய சந்ததி என்ன சொல்லும், எங்கள் அம்மம்மா இப்படி இருந்தாங்க, எங்கள் அப்பா இப்படி இருந்தாங்க, எங்கள் தாத்தா இப்படி இருந்தாங்க அப்படின்னு அதுங்க சொல்லும். அதுதான் திருமுறை பாட நம்மளுடைய தலைமுறை சிறக்கும். அதை மாதிரி இல்லைன்னா கூடமோ இப்போ நம்ம பாடினோம்னா வருகிற சந்ததிகள் சிறப்பாக இருப்பாங்க, சொல்லுவாங்க. இப்போ வாங்க நம்ம கருவூர் தேவர் அருளி செய்த 9ஆம் திருமுறையில் அன்னமாய் விசும்புன்ற பாடல் தலைப்பில் இப்போ 5 பாடல்களை போட்டும் இப்போ 6வது பாடல் பாட போகிறோம். திருச்சிற்றம்பலம். நீங்கள் பெரிய பாடல்னால் கேட்க மாட்டேன்றீங்கன்னு தான் இப்போ நிறைய பெரிய 11 பாடல்கள் அப்படியே அந்தாதி எல்லாம் அப்படியே போட்டு முடிச்சிட்டேன். இப்பயும் உங்களை விடுறதா இல்லை, சின்னதாக போட்டாவது நீங்கள் கேட்கணும். இதை கேட்டு பயனடையணும். அதனால தான் 1 பாடல் 2 பாடல் அப்படி கொண்டு வந்து சேர்க்குறேன். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, பாடுங்க, படிங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்காகவே, அதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறேன். அதை போய் பாடுங்க. நம்மளுக்கு இறைவனுடைய திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அண்டம் ஓர் அணுவாம் பெருமை கொண்டானுவோர்
அண்டமாம் சிறுமை கொண்டு அடியேன் உண்டவூன் உனக்காம் வகையனதுள்ளம் உள்கலந்து எழு பரஞ்சோதி கொண்ட நான் பாம்பா பெருவரை வில்லில் குறுகலர் புறங்கள் மூன்றெரித்த கண்டனே நீல கண்டனே கங்கை கொண்ட சோழ சரத்தானே. பார்த்தீங்களா? கண்டனே நீல கண்டனே கங்கை கொண்ட சோழ சரத்தானே. மோதலைப்பட்ட கடல் வயிறு உதித்த முழுமணி தீரல் அமுது ஆங்கே தாய் தலைப்பட்டங்கு உருகி ஒன்றாய தன்மையில் என்னை முன்கின்ற நீ தலைப்பட்டால் யானும் அவ்வகையே நிசிசரர் இருவரோடு ஒருவர் காதலிற்பட்ட கருணையாய் கங்கை கொண்ட சோழே சரத்தானே. எவ்வளோ அருமையான பாடல் பாருங்கள். 2 தான் இப்போ பாடியிருக்கேன். அண்டம் ஓர் அணுவாம். இந்த அண்டம் பாருங்கள், அணுவுக்குள் அணுவாயின்னு நம்ம மாணிக்க வாசகர் சொல்லுவார். அண்டம் ஓர் அணுவாம் பெருமை கொண்டு அணு ஓர் அண்டமாம். அந்த அண்டமே ஒரு அணுவாக இருக்குது. அந்த அணு நம்மளுக்கு எப்படி இருக்குது? பெருசாக தெரியுது, பெரிய அண்டமாக தெரியுது. ஆனால் சிவபெருமானுக்கு அது ஒரு அணு. அண்டம் ஓர் அணுவாம் பெருமை கொண்டு அணு ஓர் அண்டமாம் சிறுமை கொண்டு அடியேன் உண்ட ஊன் உனக்காம் நான் வாழ்ந்து உனக்காகப்பா அப்படின்றாரு. வகை எனது உள்ளம் உள் கலந்து எழு பரஞ்சோதி கொண்ட நான் பாம்பா பெருவரை வில்லில் குறுகலர் புறங்கள் 3 எரித்த கண்டனே. அந்த வில் விட்டு ஒரு சிரிச்சிருச்சாரு, 3 எரிஞ்சு போச்சு. அந்த பெருமையை சொல்கிறாரு. குறுகலர் புறங்கள் 3 எரித்த கண்டனே நீலகண்டனே கங்கை கொண்ட சோழே சரத்தானே. மோதலைப்பட்ட கடல் வயிறு உதித்த முழு மணித்திரள் அமுது ஆங்கே. அந்த கடலை கடைஞ்சி அமுது எடுத்தாங்க. தாய் தளப்பட்டு அங்கு உருகி ஒன்றாய தன்மையில் என்னை முன் நீன்ற நீ தலைப்பட்டால் யானும் அவ்வகையே. என் பெருமானே, நீ தலைப்பட்டா நான் நல்லபடியாக நான் வந்து சேருவேன். அவர் இனிமேல் வாழறதுன்னு அவங்க தான் நினச்ச நேரத்தில் நினச்ச இடத்துல எல்லாத்தையும் அடையக்கூடியவங்களாச்சே. இருந்தும் இறைவனை எப்படி கெஞ்சுறாங்க பாருங்க. தன்மையில் என்னை முன் ஈன்ற உன்னுடைய தன்மையால் நான் வந்து இங்கே பிறந்தேன். நீ தலைப்பட்டால் யானும் அவ்வகையே நிசிசரர் இருவரோடு ஒருவர் காதலிற்பட்ட கருணையாய் கங்கை கொண்ட சோழ சரத்தானே. உன்னோட கருணை இருந்தால் உண்மையிலேயே நான் நினப்பாக இருப்பேன். உன்னுடைய கருணையை என் மேலே வைங்க அப்படின்றாரு. இதையெல்லாம் பாடுங்க. கரூர் தேவருடைய கருணை உள்ளம் நம்மளுக்கு கிடைக்கும். கரூர் தேவரை வேண்டணும்னா நம்மளுக்கு இன்ஜினியரிங் வேலை பார்க்குறவங்களாம் கரூர் தேவரை வேண்டுங்க. சிறப்பாக நீங்கள் பில்டிங் வேலைங்கள்லாம் நல்லா செய்வீங்க. அது அவருடைய அறிவுத்திறன் நம்மளுக்கு கிடைக்கும். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். கரூர் தேவர் திருவடிகளே போற்றி போற்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படிலாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் அள்ளி கொடுங்க. திருச்சிற்றம்பலம்.